இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அங்க ஸ்ருதி வேற என்ன பண்றா ஏது பண்றான்னு ஒண்ணுமே தெரியலையே. சரி, அவளுக்கு நாமளே போன் பண்ணி பாப்போம். ஸ்ருதி, என்ன பண்ணிட்டு இருக்க? சுபத்ரா, அப்புறம் கூப்பிடுறேன். இப்ப யாருக்கு போன் பண்ற? ஏன் இப்படி பயந்து நடுங்குற? ஐயா, ஒண்ணும் இல்ல. நீ என்ன ஒண்ணு இல்ல? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லு சுபத்ரா. ஸ்ருதி எங்க போயிருக்கா? ஆனி ஏற்காடுக்குள்ள போயிருக்கா. அங்க ஏன் அவ போனா? என்ன அண்ணி, உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தானே அவ போனா. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனீங்களே அண்ணி. சுபத்ரா, நீ ரொம்ப ஸ்மார்ட், பிரில்லியன்ட்னு உன் மனசுல உனக்கு நினைப்பா? இப்படி எல்லாம் பேச்ச மழுப்பி பேசாத. அண்ணி, எனக்கு ஒண்ணும் புரியல. அவ ஏற்காடு போனது எனக்கு தெரியும். ஆனா அபி இருக்கிற அதே ஹாஸ்பிட்டலுக்கு அவ ஏன் போனோம்? நீங்கள் பெறக்கொள்ளும் வாடிக்கையாளர் எண் ஸ்விட்ச் ஆஃப் வருது. சொல்லு. அண்ணி, அவ காலேஜ் டூர்னு சொல்லிட்டு தானே போனா? அண்ணி, ஆமா அண்ணி. அவ அப்போ ஏற்காடுல மெடிக்கல் சென்டரை காட்டுறதுக்கு தான் காலேஜ்ல டூர் கூட்டிட்டு போயிருக்காங்களா? என்ன யோசிக்கிற? அவ ஏன் அபிகிட்ட போயிருக்கான்னு கேக்குறேன்ல, அதுக்கு பதில் சொல்லு நீ. அண்ணி, இத யார் உங்ககிட்ட சொன்னது? யார் சொன்னா என்ன? அவ போனது உண்மையா இல்லையா? அண்ணி, அவ அபிய பார்க்கலாம் ஹாஸ்பிடல் போல. அண்ணி, பொய் சொன்னா உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன் சுபத்ரா. அண்ணி, திடீர்னு தொண்டையெல்லாம் கட்டுது, நாக்கெல்லாம் வளருது. என்னது? நாக்கு வளருதா? ஐயோ அண்ணி, நாக்கு வளருது, தொண்டெல்லாம் காஞ்சு போச்சு அண்ணி. தண்ணி தண்ணி, அதோ. ஐயோ போச்சு. இது யாரு செஞ்ச வேலை? ஸ்ருதி அபிய பாக்க போனத யாரு அண்ணி கிட்ட சொன்னது? அந்த சதிகாரி சத்யாதான் நம்மள சொல்லி வசமா மாட்டி விட்டுட்டா. சுபத்ரா, நீ தண்ணி குடிச்சதெல்லாம் போதும். போதும் அண்ணி, நான் கேட்டுட்டு இருக்கேன்ல. வந்துட்டேன் நீ. நானே சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. நானே சொல்லிடுறேன். டூருக்கு போனால, அப்போ ஸ்ருதி அவ கொண்டு போன ஐடி கார்டு, பர்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டா. அதான் நீ அவங்க அப்பா கிட்ட பணம் வாங்குறதுக்காக அவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா. உங்க தம்பி அபி கூட ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு, அதான் அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா. நிஜமாவா? அண்ணி, உங்க மேல என் மேல சத்தியம் பண்ணாத. சரி அண்ணி, என்ன நம்பலல அண்ணி? பாருங்க, ஏன் மேல சத்தியமா? ஐயோ, என்ன அண்ணி, என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? டபுள் சத்தியம் அண்ணி. சத்தியம் 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 அண்ணி. அதுதான் விஷயமா? ஐயோ, அதுக்குதான் அவ ஹாஸ்பிட்டல் போனாளா? அண்ணி, இதெல்லாம் அந்த சத்யா தான் உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம எப்படி உங்ககிட்ட போட்டு கொடுத்து உங்களை டென்ஷன் படுத்திருக்கான்னு பாத்தீங்களா? நீயே சொல்லிருக்கலாம்ல. அண்ணி, நான் அத சொல்லலான்னு தான் இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே அத கேட்டுட்டீங்க. சரி விடு போ. அண்ணி, அந்த சத்யா ஒன்னும் லேசுப்பட்டவ கிடையாது அண்ணி. நாம எவ்வளவு ஒத்துமையா ஒண்ணுக்குள்ள ஒன்னா கண்ணுக்குள்ள கண்ணா இருக்கோம். என்னது? அதான் அண்ணி, நாம நல்லா சிரிச்சு பேசிக்கிறோம்ல, அது அவளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அப்படியே வயிறு எரியுது அவளுக்கு. நம்ம குடும்பத்தை ரெண்டாக்கணும்னு தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றா அண்ணி அவ. சரி, அவ சொல்றத கேட்டு நீங்க ஏன் மேல கோவப்படாதீங்க அண்ணி. நிறுத்துறியா? என் மருமகளை பத்தி என்கிட்டயே நீ புகார் சொல்லாத. ஐயோ, அடி போய் சத்யா, என் தலையில நானே கைய வச்சு பொய் சத்தியம் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேடி. ஐயோ, பொய் சத்தியம் பண்ணா மண்டை வீங்கும்னு எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்களே. ஐயோ அம்மா, ஐயோ இப்பவே மண்டை வீங்கின மாதிரி இருக்கு. கண்ணாடியில போய் பாப்போம். ஏன் அழறீங்க?
இந்த கண்டிஷன்ல நீங்க சும்மா சும்மா அழக்கூடாது. தைரியமா இருக்கா, அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. 2 தடவை அபியோட ரூம்குள்ள போயும் அவரோட என்னால தனியா பேச முடியல. முத தடவை அந்த டாக்டர் வந்துட்டாரு, 2வது தடவை சேதுவும் அவர் பொண்ணும் வந்துட்டாங்க. அபியும் நானும் சந்திக்கவே முடியாதா சத்யா? ஆனா அபி என்ன அந்த நர்ஸ் கெட்டப்ல கண்டுபிடிச்சிட்டாருன்னு என் மனசுக்கு தோணுது. அவரு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாரு, ஆனா அங்க இருந்த சூழல்ல அவரால என்கிட்ட பேசவே முடியல. அக்கா, நீ ஏன் கவலைப்படுற? அபி மாமா இந்த ரெசார்ட்லயே நம்ம பக்கத்து ரூம்லயே தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்க ரூமுக்கு இந்த பக்கம் நீங்க, அந்த பக்கம் அபி மாமா. அதனால அனாவசியமா நீ டென்ஷன் ஆகாதக்கா. இங்கேயும் தடங்கள் வருமே, அர்ஜுன் இருப்பாரே. அர்ஜுனை ஏதாவது சொல்லி நான் அனுப்பி விட்டுறேன். இல்ல நானே அவரை கூட்டிட்டு எங்கேயாவது ஊரு சுத்த போயிடுறேன். அப்ப அவருக்கு சந்தேகம் வராதுல்ல. நமக்கு அதிகம் டைம் இல்லக்கா. டக்குன்னு நீ அபி மாமாவை சந்திச்சு பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சிடணும். அந்த சேதுவை என்ன பண்றது? அதானே, அந்த ஸ்ருதி வேற இங்க வந்திருக்கா. அவ ஏன்டி இப்ப இங்க வந்தா? நாம ஏதோ பிளான் பண்றோம்னு அந்த சுபத்ரா மூப்பம் பிடிச்சிட்டா. அத கெடுக்கதான் அவ ஏதோ பிளான் பண்ணி ஸ்ருதி அனுப்பியிருக்கா. அவங்க பிளான் என்னன்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணுமே. அந்த ஸ்ருதிய இப்ப இங்க இருந்து எப்படி விரட்டுறது? அத பத்தி நாம கவலைப்பட வேண்டாம். ஸ்ருதி இங்க வந்தது செல்வநாயகி அத்தைக்கு தெரியாது. அதனால நான் அவங்களுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி இந்நேரம் சுபத்ராவை உண்டு இல்லைன்னு தாளிச்சு எடுத்திருப்பாங்க. அவங்க உடனே ஸ்ருதியை இங்க இருந்து போக சொல்லியே ஆகணும். இப்ப நான் என்னதான் பண்ணட்டும்? இன்னைக்கு நைட்டு அபி மாமா இங்க வந்துருவாரு. முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே நீ அபி மாமாவை சந்திச்சு பேசிரு. சத்யா, எனக்கு பயமா இருக்குடி. இப்பவும் நாம நினைக்கிறது நடக்கலன்னா இனிமே எப்பவுமே நடக்காதோன்னு மனசுல தப்பு தப்பா தோணுதுடி. அப்படியெல்லாம் நீ பயப்படாதக்கா. நான் சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் செஞ்சா மட்டும் போதும். சரி சரி, நான் சாரு கிட்ட பேசிக்கிறேன். சார் டீ. தயா, சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். நேத்து நைட்டு டிராபிக் கேஸ் ஒன்னு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். ஒரு வேன்காரன் ரோட்ல போன ஒருத்தனை அடிச்சு தூக்கிட்டான். அந்த ஆள் இப்ப ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். யோ, இந்த சின்ன மேட்டர் போய் எஸ்ஐ கிட்ட சொல்லியா? சார் முழுசா கேளுங்க சார். அதுல என்ன மேட்டர்னா, சென்னையில இருந்த கமிஷனர் சார் போன் பண்ணி சொன்னார்ல, எவனோ ஒரு அக்யூஸ்ட் சஞ்சய்னு பேரு கோர்ட்டுக்கு போற வழியில இன்ஸ்பெக்டர் அடிச்சிட்டு ஒரு கான்ஸ்டபிளே அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டான்னு. ஆமாயா, நீ நியூஸ் பாத்தியா? அந்த கான்ஸ்டபிள் பாவையா செத்துட்டாரியா? ஐயோ,